Hi students, இன்னைக்கு நம்ம இந்த கொஸ்டின் தான் பார்க்க போறோம். என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. A alone can complete your work in 20 days. A ஓட efficiency எவ்வளவு சொல்றாங்க? 20 days சொல்றாங்க. After working for 5 days, B joins him. 5 நாளைக்கு A வந்து தனியா ஒர்க் பண்றாங்க. அடுத்து B வந்து ஜாயின் பண்றாங்க. And they complete the work in 10 more days. ஓகேவா? A வந்துட்டு 5 நாளைக்கு தனியா ஒர்க் பண்றாங்க. அடுத்து B வந்து ஜாயின் பண்றாங்க. Aவும் Bயும் சேர்ந்து ஒர்க் பண்ணி இன்னும் 10 நாள்ல ஒர்க்கை முடிக்கிறாங்க. How long will B take to complete the whole work alone? இப்போ என்ன கொஸ்டின்ல கேட்குறாங்க, பி மட்டும் தனியா அந்த வேலையை பார்த்தா எத்தனை நாள்ல அந்த ஒர்க்கை முடிப்பாங்க அப்படின்றது தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி எழுதுறதுன்னு பாருங்க. ஏவோட எஃபிஷியன்சி எவ்வளோ 20, பியோட எஃபிஷியன்சி தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஏ வந்துட்டு மொத்தம் எத்தனை நாளைக்கு ஒர்க் பண்ணுறாங்க? ஏ வந்து ஃபர்ஸ்ட் 5 டேஸ்க்கு தனியாக ஒர்க் பண்ணுறாங்க. அடுத்து ஒரு 10 டேஸ் வந்து பியோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. அப்போது 5 + 10, ஸோ மொத்தம் 15 டேஸ்க்கு வந்து பி வந்துட்டு ஒர்க் பண்ணுறாங்க. ப்ளஸ் பி வந்துட்டு எத்தனை நாளைக்கு ஒர்க் பண்ணுறாங்க? பி வந்துட்டு 10 டேஸ்க்கு தான் ஒர்க் பண்ணுறாங்க. 10 + 10 டிவைடட் பை பி ஈக்குவல் டு 1. ஏன் இங்கே 1 போடுறோம் அப்படின்னா பி வந்துட்டு எத்தனை நாளைக்குள்ள ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறாங்க அப்படின்றது தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதனால நம்ம இங்கே ஈக்குவல் டு 1 அப்படின்றது போடுறோம். ஓகே, இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதை கேன்சல் பண்ணுங்க. 5 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 3 5s are 15, 4 5s are 20. இப்போ இந்த 3/4 ரைட் சைட் கொண்டு வந்துட்டோம்னா என்ன கிடைக்கும்? 10 டிவைடட் பை பி ஈக்குவல் டு 1 - 3/4 அப்படின்னு கிடைக்கும். அப்போ இதை மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 10/b ஈக்குவல் டு 1/4 அப்படின்னு கிடைக்குது. இப்போ இதை நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? b ஈக்குவல் டு 10 4s are 40. ஸோ பி மட்டும் தனியாக 40 டேஸில் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறாங்க. ஓகேவா? இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். டைம் அண்ட் ஒர்க் கான்செப்டை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி யூடியூப்ல லாங் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.